யுனெஸ்கோவுக்கு நெருக்கடி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2017 ஆண்டு அக்டோபர் 12 நாள் யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதாக அறிவித்தன. இஸ்ரேலின் உரிமைகளுக்கு எதிராக யுனெஸ்கோ தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. குறிப்பாக யூதர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படும் டெம்பிள் மவுண்டை குறிப்பிடும் போது யுனெஸ்கோ அதன் இஸ்லாமிய பெயரான ஹரம் அல் ஷரீப் என்பதையே பயன்படுத்தியது. இது அந்த பகுதியில் யூதர்களுக்கு உள்ள வரலாற்று உறவை நிராகரிக்கும் வகையில் இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. 2017 ஆண்டு ஜூலை மாதம் பாலஸ்தீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹெப்ரோன் பழைய நகரத்தை அபாயத்தில் இருக்கும் உலக பாரம்பரிய தலம் என்று யுனெஸ்கோ அறிவித்தது. இந்த பகுதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்பு என யுனெஸ்கோவின் தீர்மானம் விமர்சித்தது. இந்த தீர்மானம் இஸ்ரேலின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. இந்த தொடர் தீர்மானங்கள் மூலம் யுனெஸ்கோ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தலைப்பட்சமான அரசியல் சார்புடைய முடிவுகளை எடுக்கிறது என அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டனம் தெரிவித்தன. யுனெஸ்கோ செயல்பாட்டு நிதிக்கு 22% பங்களிப்பை அமெரிக்கா செய்து வந்தது. அமெரிக்க சட்டத்தின்படி ஐநாவின் எந்த ஒரு துணை நிறுவனமும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்தால் அந்த நிறுவனத்திற்கு நிதி வழங்குவது நிறுத்தப்படும். இந்த சூழலில் 2011 ஆண்டு யுனெஸ்கோ பாலஸ்தீனத்தை ஒரு முழு உறுப்பினராக அங்கீகரித்து வாக்களித்தது. இதன் விளைவாக அமெரிக்கா உடனடியாக யுனெஸ்கோவுக்கான தனது நிதி பங்களிப்பை நிறுத்தியது. நிதி நிறுத்தப்பட்டதால் யுனெஸ்கோ பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியது. பாலஸ்தீனம் முழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டதில் இருந்தே அமெரிக்கா யுனெஸ்கோவின் முடிவுகளை தீவிரமாக எதிர்த்து வந்தது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு சர்வதேச அமைப்புகள் மீதான அமெரிக்காவின் கொள்கைகள் மாறத் தொடங்கின. யுனெஸ்கோ போன்ற பல சர்வதேச அமைப்புகள் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை வீணாக்குவதாகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் கருதியது. இந்த அரசியல், நிதி மற்றும் வரலாற்று மோதல்களின் உச்சகட்டமாக 2017 ஆண்டு அக்டோபர் 12 யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அமெரிக்காவின் அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேலும் உடனடியாக யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. இந்த விலகல் முடிவுகள் 2018 ஆண்டு டிசம்பர் 31 நடைமுறைக்கு வந்தன. பின்னர் 2023 ஆண்டில் மீண்டும் யுனெஸ்கோவில் சேருவதாக அமெரிக்கா அறிவித்தது. கல்வி, அறிவியல், கலாச்சாரம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் மூலம் உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட யுனெஸ்கோவின் செயல்பாடுகள் பாரபட்சமாக இருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் யுனெஸ்கோவின் நடுநிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கின.